அந்த கழுசலா போற வேண்டியா பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க ஆத்தா விரட்டி விட்டுட்டியான். நீயாச்சும் கூட்டிட்டு வந்து கஞ்சி ஊத்துத்தா. அது வைராக்கியமா கோயில உட்காந்துட்டு இருக்கு. ஏய், எங்க ஆத்தா பாவுங்க. நான் போய் ஒரு எட்டை கூட்டிட்டு வந்துடட்டுமா? போடி உள்ளபடி கொன்றுவேன் கொண்டு ஒண்ணிய. செயினும் போடல மோதிரம் போடல வந்துட்டாளுங்க ஆத்தாவான். செய்முறைக்கு வக்கீல இவர்களாம் வாத்து தேடி வராளுங்க. தொலைச்சு விடுங்க. அத வீராயி, நாங்க இம்பட்டு பேரு இத்தனை தடவை சொல்லியும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு வைராக்கியமா இருக்கேத்தா. நானும் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு பார்த்தா நீ வர்ற கதையா தெரியல. பசியும் பட்டினியுமா நீ வங்குலையா கிடக்கத பார்க்க செய்யல. உன் மூத்த மகனுக்கு தகவல் சொல்லியிருக்கேன் தாயி, நாளைக்கு வரேன் இருக்கான். என்ன பிரச்சனைனாலும் சரி நம்ம சாதி சனங்களை வச்சு நாளைக்கு பேசி தீர்த்துக்கலாம். வீட்டு கிளம்புதா, கிளம்புதாயே. ஏன்பா, உங்க தாத்தா காலத்துல இருந்து உங்க குடும்பத்தோட எங்களுக்கு எல்லாம் நல்ல பழக்கம் இருக்கு. அண்ணன்னா அப்படி பாப்பாரு, தம்பின்னா தன்மையா இருப்பாரு. ஒரு சமயம் அத்தாச்சி சோறு போட நேராச்சுன்னு சோத்து பானைய அத்தாச்சி தலைமையில போட்டு உடச்சுட்டாரோ சின்ன தாத்தா. பெரியவரு ஏன்னா தம்பி இப்படி பண்ண அப்படின்னு ஒத்த வார்த்தை கேட்கலையே. அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி வாழ்ந்த குடும்பம்யா. நீங்களும் நல்லா தானே பாருந்தீங்க. சொத்தை பிரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க வரல. அவங்களுக்கு எங்களுக்கு ஒத்து போகல. சொத்தை பிரிச்சு விட்டு வெட்டி விடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். வீராயி, உன் மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை நீ சொல்லித்தா. நான் சொல்லி என்ன ஈடுபட போகுது? அவங்க அப்பே சித்தப்பே மாதிரி ஒத்துமையா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்க கொண்டு வந்து நிப்பாட்டாங்களே. என் நினைப்புல மண்ணள்ளி போட்டாங்களே. ஏத்தா, வேணும் விளையும் கட்டிட்டு வந்ததுக்கு இங்க வந்து நிப்பாட்டிட்டிய. ஏத்தா, அங்க குடும்பத்தை பிரச்சனை ஏத்தா. எந்த வீட்டுல மாமியா மருமக சண்டை இல்ல. மனசுல எதுவும் வச்சுக்காதா. வாத்தா வீட்டுக்கு போவோம். சொத்து பார்த்தா நல்லா கேட்டுங்க. கருவச்சி, ராமந்திரி வய, காவுச்சி எல்லாம் மூத்தவருக்கும். ஏந்தநாத்தங்க, கொக்கு பறந்த, வீட்டு வாச்சி எல்லாம் நடுவுல இருக்கும். அதே பாகம் கொண்ட தொண்டிச்சி, கம்மாச்சி சின்னவருக்குமா 3 பாகமா பிரிச்சிருக்காப்பா. வீடு மணக்கட்டு, மிளகா கொள்ள பொது பங்கு. என்னப்பா சம்மதம் தானே? காவுச்சையை அவகிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன நகைட்டு தெரியுமா? மழை வெயில் பார்க்காம நானும் என் புருஷனை மாடா உழைச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தாத்தா, நீ பேசாம எதாவது எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியும். என்ன பேசுற? அவ பேசுற என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு ஓடா செஞ்சிருக்கேன். சும்மா கிடையாது. என்ன ஏமாச்சலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்பா மருது, நீ என்னப்பா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? குடும்பத்தை கூறு பண்ணணும்னு நின்றுட்டாங்க. ஆனா ஒண்ணுனே, அவன் எந்த சொத்தை கேட்கிறானா கொடுத்துருங்க. எனக்கு இங்க ஆத்தாவை மட்டும் கொடுத்துருங்க, அது போதும். ஏங்க வாங்க, இந்த வெட்டி பேசி கேட்க வந்தா வாங்க வாங்கடா. போயதா சொன்ன கேளுடா. தம்பிய போவேன்னு சொல்லியா? இல்லை நடுவுல வாடே, இந்த ஆத்தலை விட்டுட்டு போகாதரா, வந்துறியா? ஐயா எவ்வளவு போறானே. ஐயா என் தகப்படா இருந்து எவ்வளவு வளர்த்தானே, வத்தையில விட்டுட்டு போறேடா. இருக்காடா காடுமெல்லாம் போய் உங்களை நான் வளர்த்தேன். வந்துடுறா சாமி. ஐயோ, நான் பட்ட பாடலாம் வீணா போச்சே. என் மக்கள் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்களே. வந்துடுறா, அம்மா விட்டுட்டு போகாதடா. இந்த ஆத்தால விட்டுட்டு போ.